1945ஆம் ஆண்டு வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலகப் போர் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா அவர்களுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனை வார்ஃபேர்ல யூஸ் பண்றாங்க. அதாவது அமெரிக்கா அவர்களுடைய லிட்டில் பாய் எனப்படும் அட்டாமிக் பாம்பை யூஸ் பண்றாங்க. இந்த லிட்டில் பாய் எனப்படும் அட்டாமிக் பாம் இதோட வெயிட் 9000 பவுண்ட்ஸ் இருக்கு. 20000 டன் TNT வெடிமருந்துகளுக்கு சமமான எனர்ஜியை கொண்டது இந்த அட்டாமிக் பாம். அமெரிக்கா 6 ஆகஸ்ட் 1945 ஜப்பானின் ஹீரோஷிமா நகர் மீது அமெரிக்கா இந்த லிட்டில் பாய் எனப்படும் அணுகுண்டை போடுறாங்க. அணுகுண்டு வெடித்த பிறகு அந்த இடத்துல 6600 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான டெம்பரேச்சர் உருவாயிருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய பில்டிங், மெட்டல், சாயில், வாட்டர், கிளாஸ் எல்லாமே வேப்பரைஸ்டு ஆவியாயிருக்கு. ஆவியான வேப்பரைஸ்டு ஆன அந்த மெட்டீரியல் எல்லாமே ஒன்றாக ஒன்றிணைந்து கோல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புதிய மெட்டல் உருவாயிருக்கு. இதை எப்படி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோஷிமாவின் வளைகுடா எனப்படும் மணல் பகுதிகளில் ஹிரோஷிமைட்ஸ் எனப்படும் சிறு நீர்த்துளிகளான 34 ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 34 ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ் மீது ஹை பவர்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மற்றும் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ் எனப்படும் டெக்னாலஜியை பயன்படுத்தி சர்ச் பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ்ல மல்டி காம்போனன்ட் அலாய்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாம்பிள்ஸ்ல இரும்பு, மெக்னீசியம், மாலிப்டேனியம், சிலிக்கான், சல்ஃபர், அலுமினியம் போன்ற மெட்டல்ஸ் எல்லாம் கலந்து